நீ மட்டும் போடுறது. ஹாய். ஸோ ஜோஷ் தமிழ்லேருந்து இன்னைக்கு நான் தாரா லைவ் வந்திருக்கேன். ஸோ ஹாய் ஹாய் ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் நிறைய பேசுறதுக்கு முன்னாடி வந்து ஆடியோ ஒரு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய லைவ்ல வந்து நான் மட்டும் தனியாக பேசிட்டு உங்களுக்கு எதுவுமே கேட்காமலாம் ஆயிருக்கு. ஸோ ஹாய் 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 கேட்குதா எல்லாருக்கும்? ஹாய் ஹாய். ஸோ ஐ திங்க் ஆடியோ எல்லாருக்கும் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என் பேர் தாரா. நான் வந்து பிஹைண்ட் ரூட்ஸ் அப்படி யூடியூப் சேனலில் வந்து ஆங்கராக இருக்கேன். ஒரே நிமிஷம், இங்கே கொஞ்சம் கொசுவெல்லாம் நான் அடிச்சு பற்ற வேண்டியது. வெளில போறீங்களா? லைவ் மிக்கி ப்ளீஸ். நான் அட்மின் இல்லை இப்போதைக்கு, நான் வந்து வந்திருக்கேன். ஸோ எஸ், என் பேர் தாரா. நான் வந்து பிஹைண்ட்ஸில் ஆங்கராக இருக்கேன். ஸோ ஒரு சில வீடியோஸில் நீங்கள் என்ன பார்த்துருக்கலாம். பார்க்கலன்னா டூ செக் அவுட் பிஹைண்ட் ரூட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஜோஷ் அப்படின்ற ஆப் வந்து ஐ பின் யூஸிங் ஃபார் வைல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட் அதில் வந்து நிறைய இருக்கு. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து அதில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இந்த லைவோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் ஃபிட்னஸ் அண்ட் பீயிங் ஹெல்தி. ஸோ அதுதான் வந்து இந்த லைவோட பர்பஸ். நான் வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீ கிடையாது. எனக்கு வந்து எழுந்து போய் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னாலே வந்து பரவாயில்ல, நம்ம வெயிட் போட்டால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணும். பட் ஆன் த அதர் ஹேண்ட் வந்து அதுக்கப்புறமா நான் ரியலைஸ் பண்ணேன் வந்து ஃபிட்னஸ் இஸ் நாட் ஓன்லி அபவுட் ரெடியூசிங் அ வெயிட் ஆர் அது வந்து குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, பட் ஆல்சோ டு ஜஸ்ட் ஸ்டே ஹெல்தி, ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்கு அப்படின்றது வந்து நான் அதுக்கப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் வந்து என்னால் வந்து இப்போ வந்து கரெக்டாக போய் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண முடியுமா, இல்லை காலையில் எழுது ஒர்க் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியாது. பட் அதுக்கு பதிலாக வந்து வாட் ஐ குட் டூ இஸ் ஐ கேன் டான்ஸ். ஸோ வந்து சுமாராக ஆடுவேன். அதனால் கொஞ்சம் ஜாலியாக அப்படி பாட்டெலாம் போட்டு ஆடுவோம். வந்துட்டு என்னோட ஒரு கோ டு பிளேஸ் அப்படின்னா ஃபிட்னஸ்க்கு வந்துட்டு டான்ஸ். அது ஃபிட்னஸ்க்காக நான் பண்ணல, ஜென்ரலாக பண்ணுறது வந்து அது ஒரு மாதிரி ஃபிட்னஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதான். ஸோ எஸ், இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் கூட வந்து ஃபிட்னஸ் அப்படின்னாலே இவங்க ரெண்டு பேரை வந்து ஜாலியாக ஈஸியாக சொல்லலாம். அப்படி ஒரு ரெண்டு பேர் தான் வந்து என் கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து ஷீஸ் அ பார்பி டால். அவங்க சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க எவ்வளோ தூரம் ஃபிட்னஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, அதை எவ்வளோ தூரம் டெடிக்கேட்டடாக பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களோட ஃபிசிக்லேயே வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒருத்தங்க ஷீஸ் நானது தேன் சம்யுக்தா ஷான். அண்ட் இன்னொருத்தர் வந்து பிக்லி முரளி அப்படின்னு சொல்லி இவரை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பெஸ்ட் ட்ரெயினர் 2021 அண்ட் பல சாதனைகள் படிச்சிருக்காரு. நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு வந்து பர்சனல் ட்ரெயினராகவும் இருக்காரு. இவர்கிட்ட கொஞ்சம் நமக்கு ஏதாவது அறிவுரைகளாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் வித் நோ டிலே நான் வந்து அவங்களையும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஹாய். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். தேங்க் யூ so much for joining. நான் தான் சொல்லியிருந்தேன். ஹாய் சாம். Hi, Tara. How are you? ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? Hi, Murali Master. How are you? ஹாய், ஆம் கிரேட் சாம். நீங்க எப்படி இருக்கீங்க? Super. I'm fine. சூப்பர். What's going on? தேங்க் யூ ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணதுக்கு. அண்ட் ஐ திங்க் ரெண்டு பேரும் ஒரு ஆப்டான பர்சனாலிட்டிஸ் நினைக்கிறேன் நம்ம பேச போற விஷயத்துக்கு ஃபிட்னஸ் அப்படிங்கும்போது. ஸோ எப்படி உங்க ரெண்டு பேருக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃபிட்னஸ்க்குள்ள போகணும், யூ ஹேவ் டு கீப் யோர் செல்ஃப் ஃபிட், அது அது அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது? ஏன்னா எனக்கு இப்போ வரைக்கும் வரவே மாட்டேங்குது அதுக்கு. சம்யுக்தா, Master, நீங்க you go ஸ்டார்ட் பண்ணுங்க. first. ஓகே, சரி, ஐ வில் கோ. சோ Murali Master. Okay, yeah. யா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட ஐடென்டிட்டி வந்து கிளாஸோட குண்டு பையன். ஓகேவா? தட் வாஸ் மை ஐடென்டிட்டி. ஸோ அந்த ஐடென்டிட்டி அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஐ வாஸ் ஆஸ்துமேட்டிக் வென் ஐ வாஸ் அ சைல்டு. அதனால ஐ வாஸ் ப்ரிஸ்கிரைப் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ். அதனால வந்து என்னால் ஒரு 2 நிமிஷம் ஓடினேன் அப்படின்னா மூச்சு வாங்கும் அண்ட் ஐ கேஸ் ஃபார் ஏர் அண்ட் ஃபால் டவுன்.
அந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு ஃபிட்னஸ் லெவல்ல இருந்தேன். ஸோ தட் வாஸ் மை திங். நம்ம வந்து லைஃப்ல இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மை ஃபாதர் வாஸ் ஆல்வேஸ் சூப்பர் ஃபிட். ஸ்கூல் படிக்கும்போது எப்படின்னா, ஒரு மார்க்கெட் ரோட்ல வந்து வி வேர் கோயிங். அப்போ ஒரு மாடு என்ன முட்டை வரும்போது he went and held it by horn, இப்படி பிடிச்சி தள்ளி விட்டார். தள்ளி விட்ட உடனே நான் வந்து ஆச்சரியத்துல கேக்குறேன், அப்பா எப்படிப்பா அப்படின்னு கேட்கும்போது அப்பா சொல்றாரு, he had a good biceps. அப்பா வந்து பைசெப்ஸ் அப்படி ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு, அப்பா எக்ஸசைஸ் பண்றதே உங்களை எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணதான்ப்பா அப்படின்னு. Then I decided I should become like my dad. That inspiration moment. And then 11 அப்புறம் 11th படிக்கும்போது 12th படிக்கும்போது I saw a photo of a person called as Dorian Yates, who was a pickpocket. ஜெயில போயிட்டு சீர்திருத்த பள்ளியில ஒர்க் அவுட் பண்ண கத்து கொடுத்தாங்க. He became the world's best bodybuilder for 6 years straight. So that was the deciding moment where I decided I have to become like this. And then the journey started and it's going on. Wow. ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். ஆக்சுவலி ரொம்ப யதார்த்தமாவும் இருந்தது. இதை பார்த்து அதை பார்த்து இல்லை, என்னோட அப்பாவை பார்த்து வந்து நான் இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஐ திங்க் that's the real kind of inspiration நினைக்கிறேன். ஒரு ஒரு எல்லாருக்குமே அதை நோட்டீஸ் பண்ணணும், ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி தோணும். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தட். சாம், நீங்க சொல்லுங்க. யூ ஆல்வேஸ் பின் இன்டு ஃபிட்னஸ். என்னோட ஸ்டோரி வந்து ஸோ என்னோட ஸ்டோரி சின்ன ஸ்டோரி தான். நானும் கொஞ்சம் ஐ வாஸ் அ ஃபேட் கிட் தான் காலேஜ். காலேஜ் கிட்ஸ் நார்மலி வி ஸ்டார்ட் டேக்கிங் கேர், பிகமிங் கான்ஷியஸ் அபவுட் அவர் பாடிஸ். ஐ திங்க் ரைட் அபவுட் காலேஜ் அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ் வரும். ஸோ தட்ஸ் வென் ஐ ஹிட் த ஜிம். எனக்கு வந்து பிசிக்கலி சேஞ்சஸ் தவிர மென்டலி ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் இன் அ மச் பெட்டர் ஸ்டேஜ். And ever since that, it's been a habit to carry that on and continue. It's been my go-to place for என்ன சொல்றது, for a sense of stability mentally and physically. So that's one habit I think that has brought me so far. நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க ஒரு காரணம் வந்து டெஃபினட்டா ஃபிட்னஸ் அண்ட் ஃபிட்னஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் தான். கண்டிப்பா. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். அண்ட் தட் பாயிண்ட் இஸ் ஆல்சோ ரொம்ப வேல்யூ நினைக்கிறேன். பிசிக்கலி விட when you நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், மென்டலி that gives you, that takes you to some next level அப்படிங்கிறது. நீங்க சொல்லுங்க முரளி சார். இப்போ வந்து why fitness அப்படின்னு கேட்டா உங்களோட ஒரு ஒரு டெஃபினிஷன் என்னவா இருக்கும் அதுக்கு? See, why fitness அப்படின்ற கேள்வியே வந்து it's something that is framed because we are lazy. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து லைக் everything is on a button click. நம்ம லைஃப்ல வந்து எல்லாமே we had to do physical labor and this body was designed to do thousands of work. இன்னைக்கு அதுல ஒரு 2% கூட நம்ம பண்ணல அப்படின்றதுனாலதான் we require a gym, we require like a place to work out. அப்படி இல்லைன்னா physical activity was part of life. ஜஸ்ட் யோசிச்சு பாத்தீங்கன்னா we were hunters and gatherers, which means ஒரு காட்டுல போயிட்டு எதையாவது ஹண்ட் பண்ணி சாப்பிடணும், இல்லைன்னா போய் பெரிஸை பிரிச்சு சாப்பிடணும்னா we had to do lot of physical labor. அது இல்ல அப்படின்றதுனாலதான் இந்த why fitness அப்படின்றது வருதே அப்படின்னு I feel. So if we try to just stay active, இப்போ வந்து I am a pro gym person, ஆனா ஜிம் மட்டும் தான் அப்படின்ட்டு கிடையாது. Like you said, when you started dancing, so you can ஒரு 45 to 50 years ஆனவங்க வந்து walking could be good, swimming is good, playing shuttlecock is good. ஏதோ ஒரு விதத்துல உங்களோட பிசிக்கல் எக்ஸர்ஷன் ஒரு விதத்துல பண்ணீங்கன்னா that is good. ஐ திங்க் இது கேட்கும் போது எனக்குமே லைட்டா வை ஃபிட்னஸ் அப்படின்னு இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப் வந்து நம்ம வந்து லைக் பிரிங்கிங் இன் அண்ட் ஆட் பண்றோம் அப்படின்றதே வந்து மாறி இருக்கு. பட் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆமா, that's the ultimate reality. Yes. சம்யுக்தா, நீங்க சொல்லுங்க. we have seen you dancing, dance So why, yeah. Yes. So why fitness நீங்க கேட்டீங்கன்னா, yeah, so why fitness na than pay for medical bills later on, you rather pay for your gym membership or any kind of physical activity or membership, because lot of people நான் பாத்திருக்கேன், they'll complain about எனக்கு depression இருக்கு, எனக்கு health issues இருக்கு, எனக்கு BP இருக்கு. But அது எல்லாமே boils down to these micro factors such as taking care of your fitness. நம்ம வந்து ஓடிட்டே இருக்கோம் எல்லாரும். நீங்க பாத்தீங்கன்னா they're all on a 9 to 6 and many of us are on a 9 to 9. So அதுல வந்து how do you actually break that chain and get fitness included into this process?
அது if you're able to crack that, எல்லாம் அந்த நீங்க நீங்க சொல்ற ஒரு ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் இட் could be depression, it could be your stress, it could be everything. In the half an hour or whatever that you dedicate to this will save you a lot of money, a lot of problems. So that's why fitness. It நம்ம வந்து like master said, we our basic body function has always been to gather or to hunt or something like that. இப்போ வந்து நம்ம உட்கார்ந்த இடத்துலயே சம்பாதிக்கிறோம். So we don't have that necessity to go out and make your bread, your food. You don't have to go out. So அப்படி இருக்கும்போது அந்த requisite physical activity நம்மளுக்கு வந்து டெஃபிஷியண்டா இருக்கு. அதை வந்து நம்ம will have to get it out through some form of recreation. It could be gym, it could be dance, it could be badminton, it could be anything that you enjoy to do. So it's actually a win-win, but a lot of people don't look at it that way. Yeah. Now I was about to ask Ada, what are other go-to places உங்களுக்கு இப்போ அதான் I started off with dancing. நீங்க வந்து நிறைய டான்ஸ் ஆடுவீங்க, அதுவும் ஒரு பக்கம் இருக்கு, and you work out, யோகா கூட பண்ணுவீங்க இல்லையா? So வேற என்ன what are the other modes? So I enjoy dancing as a form of cardio, but நம்ம ஊர், எஸ்பெஷலி நம்ம ஊருக்கு வந்து I think master will be able to explain better. Resistance training, weight trainingன்றது எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ்க்கு வந்து அந்த நாலேஜ் கிடையாது. எனக்கே ரொம்ப ஆஃப் லேட் தான் எனக்கே தெரியும். ஓகே, நல்லா வெயிட்ஸ் பண்ணோம்னா மசில் டோன், டெக்ஸ்சர் எல்லாமே. So I do enjoy resistance training, and எனக்கு cardio வந்து I do a form that I enjoy running, I enjoy dancing. So நம்மளுக்கு I like rock climbing once in a while. So and ஒரு வாட்டி பாயிண்ட் விட்டுறது வந்து not the ideal thing. So அது ஒரு consistency. All of us tend to take breaks. நானும் இப்போ I've been busy with other work, almost gym போறேன், but what பிடிக்கும், but then you'll have to again head back to whatever physical activity. So it's all about sustainability தான் நான் சொல்றேன். இல்ல மாஸ்டர், what do you say? Exactly. So see, அதாவது அவங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து நிறைய லேடிஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னா ஐயோ நான் பல்க் ஆயிடுவேன் அப்படின்னு பயப்படுறவங்க தான் நிறைய பேர். ஆனா நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாத்தீங்கன்னா, என்னோட பாட்டி, அதாவது அம்மாவோட அம்மா வந்து வீட்டுல வந்து எப்படின்னா நெல்லு குத்தி அதுல இருந்து அரிசியை எடுத்து அதுக்கப்புறம் சமையல் பண்ணுவாங்க. which was like a laborious work. ஒரு அரை மணி நேரம் அவங்க அதை உட்காந்து குத்துவாங்க. அந்த உரல் வந்து ஒரு 5 கிலோ இருக்கும். அப்புறம் அம்மியில அரைப்பாங்க, which was like a heavy stone. So இதெல்லாம் பண்ணும்போது my grandmother was still feminine. So இந்த ஃபெமினைன் மாஸ்குலானிட்டி அப்படின்றது நமக்குள்ள இருக்கிற ஹார்மோன்ல இருக்கே தவிர நம்ம வெயிட்டை லிஃப்ட் பண்றதுனால மாறிட போறது இல்லை. அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ், சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஒரு half an hour நீங்க வாக் பண்ணும்போது யூ ஆர் பர்னிங் 200 கேலரிஸ்னா, அதே ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணும்போது யூ ஆர் பர்னிங் 300 கேலரிஸ் ஒரு பக்கம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த வெயிட் ட்ரைனிங் செஞ்சீங்கன்னா அடுத்த ஒரு 72 ஹவர்ஸ்க்கு அந்த மசிலை ரிகவர் பண்றதுக்காக யூ ஆர் அகெயின் பர்னிங் அ லாட் ஆஃப் கேலரிஸ், விச் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா 2 ஸ்வீட் சாப்பிட்டாலும் நம்ம குண்டாக மாட்டோம். That is very true. ஏன்னா நான் ஒரு டைம்ல வந்து ஒரு கார்டியோ பன்னியா இருந்தேன். தட் இஸ், எனக்கு ஜிம்னாலே போய் பயங்கரமா ஓடணும் அப்படிதான் ஒரு மைண்ட் செட்டா இருந்தது. பட் ஆஃப் லேட், ஐ மீன் வித் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆன் சோஷியல் மீடியா அண்ட் திங்ஸ் லைக் தட், எனக்கும் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. அண்ட் இட்ஸ் நாட் சம்திங் தட் பல்க்ஸ் யூ அப், இட் ஆக்சுவலி மேக்ஸ் யூ லுக் மோர் பிசிக்கலி எஸ்தெட்டிக் சொல்ல முடியும். எஸ், அண்ட் ஆல்சோ இது பேசும்போது வந்து நிறைய மித்ஸ் வந்து நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. இல்லை, இப்போ எனக்குமே வந்து நம்ம வந்து சாப்பாடு கம்மியா சாப்பிட்டா தொப்பை குறைச்சிடலாம் அப்படின்னு வந்து இது யாரு ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து செட் ஆயிருக்கு. அந்த மாதிரி என்ன மித்ஸை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மித்ஸ் அப்படின்னா நிறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சாப்பாடு கம்மி பண்ணா உடனே வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்றதே வந்து ஒரு மித். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சாப்பாடு கம்மி பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வரப்போற பிரச்சனை என்னன்னா பசி ஜாஸ்தியா போகுது. பசி ஜாஸ்தியான உடனே நம்ம 4 நாள் டயட்ல இருக்க போறோம். 5ஆவது நாள் பிரியாணி எங்க இருக்கு, ஐஸ்கிரீம் எங்க இருக்குன்னு தேடி போய் இந்த 4 நாளைக்கும் சேர்த்து ஒரே வேலையில சாப்பிட போறோம். ஸோ டயட்டிங் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அபவுட் ஈட்டிங் லெஸ், இட் இஸ் அபவுட் ஈட்டிங் த ரைட் ஃபுட். உங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா சாப்பாட்டோட அளவை குறைக்கிறத விட எந்த ஃபுட் சாப்பிட்டா நம்மளுக்கு பசிய ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பார்த்து அதை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு டேக்கிள் த ப்ராப்ளம். ஓகே.
அப்போ இப்ப நான் தொப்பையை குறைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்ல வரீங்க? தொப்பையை குறைக்கணும் அப்படின்னா நீங்க இப்ப சாப்பிடுற பிரியாணியை விட்டுட்டு அதுக்கு பதிலா வந்து நிறைய வெஜிடபிள் சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிக்கலாம். பட் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு பிளேட் வெஜிடபிள் சாலடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணியை சாப்பிடுங்க. ஓகே, The இது good thing நல்லா இருக்கு. first and then the tasty food so that you don't miss both. முதல்ல வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை ஐயையோ பிரியாணி சாப்பிடக்கூடாதான்றதுலயே தூக்கம் போயிடும். ஆமா, இட்ஸ் அபவுட் Okay. போர்ஷன் கண்ட்ரோல் தான். நம்ம எவ்வளவு என்ன சாப்பிடுறோம் அதோட எவ்வளவு சாப்பிடுறோம்ன்றது முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் நிறைய ஃபுட் ஃபேட்ஸ் இருக்கு. நம்ம வந்து பிரியாணி இஸ் நாட் குட், சிக்கன் இஸ் நாட் குட் அப்படின்னு நிறைய பேர் டயட் பண்ணுவாங்க. பட் டயட் இஸ் ரைஸ் அபவுட் இப்போ நம்மளோட எல்லாத்துக்கும் நியூட்ரிஷன் இருக்கு. வந்து இட்ஸ் நாட் குட்ன்ற மாதிரி ஆமா. இருக்கு இல்லையா? Rice is actually carbs. You cannot survive with carbs. It is actually very necessary for your system. ஒரு ஃபுட் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து குட் ஃபுட் பேட் ஃபுட் நீங்க லேபிளே பண்ண முடியாது. யூ கேன் ஜஸ்ட் லேபிள் இட் as நியூட்ரிஷன் டென்ஸ், நியூட்ரிஷன் நாட் டென்ஸ், அந்த மாதிரி தான் யூ கேன் லேபிள் இட். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபுட் இருந்தாலே the way we consume food will change. சூப்பர். இன்னைக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு பர்சனலா. ஏன்னா நான் வந்து ஒரு நாள் கூட ஜிம் வாசல்ல போய் இப்படி கூட போய் பார்த்தது இல்ல. ஐயோ போகணுமான்னு நினைச்சாலே செம்ம டயர்ட் ஆயிடும். சாப்பாடுல கம்மி பண்ணலன்னா அது வாயவும் கட்ட முடியாது. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு இருந்தேன். ஐ திங்க் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும்ன்ற ஒரு ஸ்டேட்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் ஜஸ்ட் கோ டு கமெண்ட் செக்ஷன். அவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா வில் ஜஸ்ட் டேக் தட் and we'll just wrap it. வெயிட் கெயின் டிப்ஸ் கேக்குறாங்க. எனக்கு இதுவுமே ஒரு பிரச்சனையா இருக்கு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. இல்ல ஆமா, நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் நிறைய சாப்பிடுறேன் ஆனா எனக்கு வெயிட் கெயின் ஆகல அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா 3 வேளை ரைஸ் சாப்பிடுறேன் எனக்கு வெயிட் கெயின் ஆகல அப்படின்னா அவங்க மெட்டபாலிசம் ரொம்ப ஹையா இருக்குன்னா அவங்களுக்கு கொஞ்சம் புரோட்டீன் அண்ட் ஃபேட் வந்து அவங்களோட சாப்பாட்டுல தேவை. சிம்பிள் சொல்யூஷன் வந்து ஒரு 2 ஸ்பூன் பீனட் பட்டர் எல்லா மீலுக்கு அப்புறம் சாப்பிட்டாங்க அப்படின்னா தட் குட் பி ஒன் ஈஸி வே. ரெண்டாவது விஷயம், இப்போ உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா எங்க கெயின் ஆகும்? உங்க வயிற்றுல கெயின் பண்ணலாம், இல்ல உங்க பாடியில மசில்ல கெயின் பண்ணலாம். அப்போ கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் செஞ்சுட்டு உங்களோட புரோட்டீன் அண்ட் ஃபேட்டோட அளவை நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா சாப்பாட்டுல அது உங்க மசிலா கெயின் ஆகும். யூ வில் லுக் ஹெல்தி. So to get a proper shape, நான் ஒரே ஒரு மொக்க ஜோக் சொல்லிக்கிறேன். நிறைய என்ன சாப்பிடுறீங்க, நிறைய ஆயிலி ஃபுட் சாப்பிடுறீங்க, அதனால தான் வெயிட் போடுறீங்க. இது உண்மைதானே இல்லையா? கேக்கலையா? நிறைய என்ன லைக் என்ன ஆயில் என்ன இல்ல இது உண்மைதான். நிறைய ஆயிலி ஃபுட் சாப்பிட்டா வெயிட் போடும் தானே இல்லையா? ஆமாமா, கண்டிப்பா. நிறைய என்ன ஃபுட் சாப்பிடுறீங்க, என்ன டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிடுறீங்க, என்ன டைப் ஆஃப் ஃபுட். சோ என்ன ஃபுட் டெஃபினட்டா வெயிட் போடும். ஓகே, அந்த என்ன இந்த என்ன. சரி இப்போ I am saving you, don't worry. So இப்போ மாச சொல்ற மாதிரி வந்து பார்க்கும்போது வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் பிளஸ் hitting the gym or doing some kind of workout helps you to maintain your body or the required shape நினைக்கிறேன். Exactly. கண்டிப்பா. Okay, and coming back to Josh, so கிட்டத்தட்ட ஜோஷ் தொடங்கி வந்து it's been a year and they're doing a great job. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்க 2 பேரோட அசோசியேஷன் வித் ஜோஷ் அந்த ஜேர்னி எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ ஜோஷ்ல ஒரு பர்சன் வந்து எனக்கு கால் பண்ணாரு. ஜோஷ்ல உங்க ப்ரொஃபைல் நல்லா போயிட்டு இருக்கு, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்னாரு. ஐயோ நான் ஜாயினே பண்ணலையேங்க அப்படின்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து என்னோட பேர்ல ப்ரொஃபைல் ஒரு 35,000 ஃபாலோவர், அதுல வேற அவர் வந்து கான்டாக்ட் மீ ஃபார் ஆன்லைன் கோச்சிங் வேற போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் இல்லைங்க நான் பண்ணல, எனக்கு புதுசா ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு that's how I got into this platform, reality.
அதுக்கப்புறம் Okay. when I entered, like I got some very good opportunities, and then like I was able to meet lot of creators. அப்புறம் சோனு சூத், மோனி ராய் இவங்களெல்லாம் போய் மீட் பண்ண முடிஞ்சது. இட் வாஸ் வண்டர்ஃபுல். அண்ட் இது வந்து இப்போ வந்து என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் வாஸ் ஒன் பார்ட். இதுல வந்து இப்போ வந்து நம்ம சின்னதா வந்து கண்டென்ட்டை 10 செகண்ட்ல போடணும், 12 செகண்ட்ல போடணும்னு இட் இஸ் சேஞ்சிங் த ஃபிளேவர் ஆஃப் மை கண்டென்ட். சூப்பர் சூப்பர். சோ உங்களுக்கு ஒரு பக்கம் சேலஞ்சிங்கா இருந்தா கூட யுவர் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நீங்க பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. சூப்பர். சாம், நீங்க சொல்லுங்க. சோஷியல் புது டைப் So ஆஃப் I ஒரு think Josh சோஷியல் மீடியா. Josh start பண்ணது வந்து it was just about when TikTok got banned. So it was a direct replacement to that platform. And நம்ம reels இருக்கு definitely Instagramல, but Josh வந்து the specific short duration content is an excellent platform. And அது ஸ்பெசிஃபிக்கா அந்த ஃபார்மேட் ஆஃப் கண்டென்ட்டுக்கு பெர்ஃபெக்டா இருக்கு. அண்ட் ஜோஷ் வந்து doing a lot of regional stuff. ரொம்ப எங்கேஜிங்கா ஜோஷ் தமிழ் எஸ்பெஷலி வந்து நம்ம ஊர் ஃபிளேவர் இருக்கு கண்டென்ட் நிறைய ஐ மீன் எங்கேஜிங்கா இருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அன் அமேசிங் பிளாட்ஃபார்ம் டு பி இன். சூப்பர். உங்களோட யூசர் ஐடி என்ன, நீங்க என்ன நேம்ல இருக்கீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா மக்கள் ஜோஷ்லயும் உங்களை ஃபாலோ பண்ணி அந்த சம்யுக்தா ஷான் தான். ஐ திங்க் அங்கேயும் நல்ல ட்ராக்ஷன் இருக்கு, மக்களும் இருக்காங்க அதுலயும். I think I am about 1.3 billion hearts or more, which is damn cool. So நல்லா இருக்கு அந்த social media platform யூஸ் பண்றதுக்கே சூப்பரா இருக்கு. So everybody please follow me on Josh also. சொல்லிடுறேன். எஸ், சூப்பர் சூப்பர். கண்டிப்பா எப்படி வந்து ஃபாலோ பண்ண போறாங்க மட்டும் பாருங்க இனிமே. ஸோ என்னோட ஐடி எல்லா இடத்துலயும் பிக்லி முரளி தான். அண்ட் இட்ஸ் அன் அமேசிங் பிளாட்ஃபார்ம். ஸோ லைக் ஐ செட், என்னோட ஃபிளேவரே மாறிடுச்சு. ஸோ முன்னாடி எல்லாம் வந்து இதுல வந்து 1 minute 4 minutes 5 minutes சொல்ற கண்டென்ட்டை தோ இட் இஸ் சேலஞ்சிங், அதை 10 செகண்ட்ல டெலிவர் பண்ணும்போது ஓகே புல்லட்டட் பாயிண்ட்ஸ் மாதிரி போடும்போது இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஐ எம் கெட்டிங் அ வெரி குட் ட்ராக்ஷன் தேர் ஆல்சோ. லைக் நிறைய மக்கள் வந்து I could see more engagement there. Wonderful, wonderful, wonderful. So okay, Master, I really Master, I like your content. I think it's very informative and comical-ஆவும் இருக்கு. சூப்பரா இருக்கு. லைக் நீங்க நல்லா பில்டா இருக்கீங்க. உங்களுக்கு அந்த காமிக் எலிமெண்ட் இருக்குமான்றது வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட், and it's very informative at the same time. So I love your content and keep thank you. அதான். எஸ், இன்னைக்கு ரெண்டு பேரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வந்து ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அதை வந்து எப்படி சொல்றது, ஹெட் டு டோ ஃபாலோ பண்றவங்க வந்து சொன்னா இன்னும் அது மக்களை போய் ரீச் ஆகும். ஸோ ரெண்டு பேரும் டைம் எடுத்து வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். ஹேவ் அ கிரேட் டே ahead. Thank you very much for having us. Thank you, Master. Bye Tara. Bye Sam. Bye Master. Bye, see you. Bye Tara. Thank you. Bye Sam. Bye. Thank you Master. இன்னைக்கு உங்களால எனக்கு மோட்டிவேஷன் கிடைச்சது. உங்களை நான் பிங்க் பண்ணி எப்படி நான் வந்து தொப்பையை குறைக்கிறது உங்ககிட்ட கேட்டு அதை அப்படி ஃபாலோ பண்ணி உங்களோட பெஸ்ட் ஸ்டூடெண்டா அப்படியே நாளைக்கே மாடலா மாறிடுங்க. கொஞ்சம் ஓவரா இருக்கு. Okay. Yeah. See you. Thanks for having me. Thank you. So yes guys, so that's all for today. Thank you so much. லைவ்ல பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சில கேள்விகள் வந்து என்னால படிக்க முடிஞ்சது. சில பேர் வந்து நான் கேட்டதே தான் கேள்வியை கேட்டிருந்தீங்க, அதனால நான் அதை எடுத்து கிளம்பிக்கிறேன். பாய். ஹாவ் அ கிரேட் ஈவினிங். விஜய் தாரா அப்படின்னு ஜோஷ்ல இருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம்ல நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க, அதே மாதிரி ஜோஷ்ல வந்து நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். ஓகே, பாய், டேக் கேர்.